வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரியே சூப்பரான ஒரு கொரியன் ட்ராமாக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் கொண்டு வந்திருக்கேன். வாங்க வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் ஸ்டார்ட் த ட்ராமா. இது இயர் 1996. எடுத்தோடனே ஒரு குட்டி பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம கதையுடைய மெயின் ஹீரோயின். இவளோட பேரு ஜிஹோ. இப்போ இவளுக்கு 9 வயசு ஆகுது. டிவியில் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது முதல் முறையாக அவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா, நம்ம கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷ் கேட்கணும். அப்புறம் தான் கேண்டில்ஸை ப்ளோ பண்ணி கேக்கை கட் பண்ணோம். சரி, இன்னைக்கு அவளுக்கு பர்த்டே, ஸோ அதே மாதிரி அவள் பண்ணலான்னு நினைக்கிறா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவ கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள தம்பி பையன் கேண்டில்ஸ் எல்லாம் ப்ளோ பண்ணி அப்பாவும் சாப்பிடுங்கன்னு சொல்லி ஸ்பூனை எடுத்துட்டு கேக் அட்டாக் பண்ணி அப்படி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இது என்னவோ வருஷம் வருஷம் அவ வீட்ல நடக்கிறது தான். ஜிஹோட ஃபேமிலியில அப்பா அம்மா தம்பி இவங்க 4 பேர் இருக்காங்க. இப்படி மேல் டாமினன்ட் ஃபேமிலியில நம்ம பிறந்துட்டோமேன்னு அவ ஃபீல் பண்ணாத நாள் இல்ல. கடைசியா அவளோட ஆசை 20வது பர்த்டே, அதாவது 2007ல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணும்போது அவ முதல் முறையா விஷ் கேட்குறா. ஓ மை டியர் கடவுளே, நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஆனா ஒண்ணு தான் எனக்கு வேணும். அது என்னன்னா, நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ரைட்டர் ஆகணும். அதை மட்டும் எப்படியாவது எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க. அப்புறம் என்ன, அந்த கடவுளும் கருணை காட்டிட்டாரு போல. அடுத்து 10 வருஷத்துக்கு அப்புறம் அவ ரைட்டர் ஆயிட்டான்னு காட்டுறாங்க. இப்போ கூட வெறித்தனமா ஒரு மெலோ டிராமாவுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 3 மாசமா லீவே போடாம இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல விழுந்து விழுந்து வேலை பார்க்குறான். ஒரு வழியா முடிச்சுட்டு ஃபைனல் டிராஃப்டை சப்மிட் பண்ணிட்டு மேடம் நான் வீட்டுக்கு போறேன்னு கேட்க அவளோட பாஸும் யாருமா நீன்ற மாதிரி பாக்குறாங்க. மேடம் நான் தான் ஜிஹோ, உங்க அண்டர்ல தான் ஒர்க் பண்றேன், ஸ்கிரிப்ட் கூட சப்மிட் பண்ணினேன்னு கேட்க ஓஹோ ஆமால, ஓகே ஓகே அப்படின்னு அவங்களுக்கு இன்னமும் ஞாபகமே வரல. இவ யாருன்னு கூட தெரியல. சரி, தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன, நமக்கு தேவை லீவுன்னு அவளும் பெட்டி பொடுக்கெல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆறா. வாவ், ஆஃப்டர் லாங் டைம் சூரியன் ஒளியில விட்டமின் டியை வாங்கிட்டு அவ வீட்டை நோக்கி போறான். ஆன் த வேல சுஜின்ற ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி என்னடி பண்ற, எப்படி இருக்கேன்னு விசாரிக்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஏன்னா இப்போ நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு கும்பகரண மாதிரி தூங்க போறேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்கப்பா அப்படின்னு இவ சொல்ல, அப்படியா சரிம்மா நீ என்ஜாய் பண்ணு, ஆனா ஹோரங்கோடைய காலை மட்டும் எடுத்துடாத. ரீசெண்டா அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட அவளுக்கு ஃபைட் ஆயிடுச்சு. நீ மட்டும் கால் எடுத்தா பிளேடை போட்டு அறுத்துருவா அப்படின்னு அவ சொல்ல, சரி சரி நான் பாத்துக்கிறேன், வீடு வந்துருச்சு போனை வைன்னு வச்சிடறான். வீட்டுக்குள்ள போனா யாரு வீடு இது, நம்ம வீடா இப்படி இருக்கு, கன்றாவியா வச்சிருக்கானே, என்னடா பண்ற உள்ள அப்படின்னு அவளோட தம்பி பையனை கத்தி கூப்பிடுறான். அவன் ரூம்குள்ள இருக்கான். ஜோரா மியூசிக்க போட்டு என்னத்தை தான் பண்றானோன்னு புலம்பிக்கிட்டே இவ கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன யாரோட ட்ரெஸ் இது, என்னோடது இல்லையே. டேய் பைத்தியக்காரா, கதவை திறக்கிறியா இல்ல நான் உள்ள வரவா அப்படின்னு கத்திக்கிட்டே கதவையும் திறந்துடுறான். பார்த்தா பாருங்க ஒரு காட்சி, தம்பி பண்ற கபி கபியை இவ குவி குவியா பார்த்துடுறான். அச்சோ என்ன பார்த்துட்டேன்னு அவளுக்கு ரொம்ப ஷாக். அங்கேருந்து ஓடியே போயிடுறான். தம்பி பையனோ எக்கா நில்லுக்கா அப்படின்னு பின்னாடியே துரத்திக்கிட்டே வரான். ஒரு வழியா பிடிச்சிடுறான். அக்கா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, வா வீட்டுக்கு வான்னு கூப்பிட, இல்லை நீ எதுவும் பண்ணிட்டு இருந்தே, அது போய் முடி, நீ போ இங்கேருந்து போ, எனக்கு வேலை இருக்கு நான் போறேன்னு அவ ரொம்ப ஆக்வர்டா பேச ஆரம்பிக்க, இல்ல அக்கா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவ என்னோட வைஃப், அப்புறம் நீ கூடிய சீக்கிரம் அத்தை ஆக போற அப்படின்ற ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறான். என்னடா நம்ம வராத இந்த 3 மாசத்துல இவ்வளோ நடந்துருச்சா அப்படின்னு அவ்வளோ ஷாக் ஆகி நிக்கிறான். அன்னைக்கு ஈவினிங் அப்பா இவங்களை ஜாயின் பண்றாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இனிமேல் நீங்க ஃபேமிலியா ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு அப்பா சொல்ல, அக்கா தம்பி 2 பேரும் கத்துறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா அப்பா சொன்னதை கேட்டுதான் ஆகணும்னு அவங்களுக்கும் தெரியும். இப்ப வேற வழி இல்லாம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். இங்க நமக்கு தெரிய வருது என்னன்னா, ஹீரோயின் தான் இத்தனை வருஷம் லீஸ் அமௌண்ட் அப்புறம் வீட்டுக்கான செலவு எல்லாமே அவ தான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா. அன்பார்ச்சுனேட்லி அவளோட ஃபேமிலி இன்னமும் அந்த பழைய கால திங்கிங்லேயே இருக்கிறனால அந்த வீட்டை தம்பியோட பேர்ல தான் வாங்கி இருக்கிறதா சொல்றா. ஸோ இப்போ அவளுக்கு லீகல் ரைட்ஸ் எதுவுமே இல்லைன்றதும் இவங்களுக்கு தெரிய வருது. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நம் சிகிய காட்டுறாங்க. ரூம்மேட் கூட ரொம்ப பொலைட்டாக பேசிக்கிட்டு இருக்கான். சாரிப்பா, இனிமேல் நீ என் கூட என் ரூம்மேட்டாக இருக்க முடியாதுன்னு சொல்ல அவன் எகறிக்கிட்டு இருக்கான். என்ன விஷயம்னா,
ஹீரோ கூட இருக்கணும்னா மூணே 3 ரூல்ஸ் தான். ரூல் நம்பர் 1 வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். ரூல் நம்பர் 2 வீக்லி ஒன்ஸ் ரீசைக்கிளிங் குப்பையெல்லாம் கரெக்டாக போட்டுருணும். ரூல் நம்பர் 3 அவனுக்குன்னு ஒரு பூனை இருக்கு, அந்த பூனைக்கு கரெக்டாக டைம்க்கு ஃபீட் பண்ணணும். இந்த 3 விஷயத்த பண்ணால் மட்டுமே தான் அவன் கூட இருக்க முடியும். இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஹீரோ வெளியே ட்ரிப்புக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு இவன் இஷ்டத்துக்கு தண்ணி அடிச்சுட்டு ஃப்ரிட்ஜ் மேலே உச்சா போய்கிட்டு என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கான் போலாம். அதெல்லாம் இவன் கண்ணார பார்த்ததுனால இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண வெறித்தனமா அந்த ஆளும் கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோ எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாம ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா அங்கிருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கான். அப்படி போகும்போது தான் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர், இவரோட பேரு சங்கு. இவர் யாருன்னா, ஹீரோ ஒர்க் பண்ற அந்த கம்பெனியோடைய சிஇஓ. இவர் மூலமா தான் ஹீரோவுக்கு அந்த ரூம்மேட் கிடைச்சிருப்பா. எதுக்காக இப்படி பண்ற நீ? இப்படியே ஒவ்வொரு ரூம்மேட்டையும் கேன்சல் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நீ தனியா தான் இருக்க வேண்டியதா இருக்கும்னு புலம்பிக்கிட்டே வர, இவன் எதுவுமே கண்டுக்காம எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு போறான். என்ன அதுக்குள்ளவா நிறைய வேலை இருக்கேன்னு கேட்கா, இல்ல இன்னைக்கு ரீசைக்ளிங் டே, அப்புறம் என்னோட கேட்டுக்கும் நான் ஃபீட் பண்ணோம், கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இவருக்கு செம காண்டாது, ஆனா காட்டவே முடியல. அவன் போனதுக்கு அப்புறம் கத்துறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் குடிபோதையில புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு வரான்னு காட்டுறாங்க. 5 வருஷமா இந்த வீட்டுக்கான மொத்த செலவையும் அவ தான் பார்த்துக்கிட்டான். அவளோட ஃப்ரெண்டு கொடுத்த பூஸ்ட்ல இன்னைக்கு எப்படியாவது அவளோட உரிமையை கேட்டு வாங்க போறேன்னு தைரியமா உள்ள போக, கரெக்டா அப்ப பார்த்து தம்பியோட வைஃப் இருக்காளே அந்த பொண்ணு ஓடி வந்து, மாமா மாமா இங்க பாருங்க, நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனேன், எனக்கு பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தையா அப்படின்னு காட்ட அவர் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. நம்ம ஹீரோயினும் இனி நம்ம என்ன பேசி என்ன ஆக போகுது, கோவிந்தா கோவிந்தான்னு பேரை சொல்லி பொட்டியை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப வேண்டியதான்னு பார்க்குறான். அந்த பக்கம் ஹோரங் அண்ட் சுஜி பேசிக்கிட்டே வராங்க. அப்போ ஹோரங்கோட பாய் ஃப்ரெண்ட் கூட அவளுக்கு சண்டே இல்லையா, ஸோ இந்த தடவை கண்டிப்பாக பிரேக்கப் தான்னு அவள் புலம்பிக்கிட்டே இருக்கா. அதுக்கு வாய்ப்பில்லை ராஜான்னு இவளும் அவளோட தலையை திருப்பி காட்ட அங்கே பாய் ஃப்ரெண்ட்காரே நின்றுட்டு இருக்கா. ஸோ இதுதான் ஹோரங்கோடைய பாய் ஃப்ரெண்டு நம்ம பார்க்குறோம். அந்த பக்கம் ஹீரோயின் இன்டர்நெட்டில் வீடை சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட அம்மா சீவீட் சூப் கொண்டு வராங்க. என்னம்மா இவ்வளோ லேட் நைட்லையான்னு அவ கேட்கா. ஆமாம் இன்னைக்கு உனக்கு பர்த்டேல சூப் கூட குடிக்கலன்னா எப்படின்னு கேட்கா. அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. கூடவே அப்பாவுக்கு தெரியாம கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன், இதை நீ யூஸ் பண்ணிக்கோ, புது வீடு தேடணும்லன்னு கொடுத்துட்டு போறாங்க. இந்த பேட்ரியாக்கல் ஃபேமிலியில அம்மா மட்டுமே எப்பவுமே அவளுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்கன்னு கண் கலங்கி அவளும் நம்ம கிட்ட சொல்றா. அடுத்த நாள் காலையில பேங்குக்கு போயிட்டு லோன் அப்ளை பண்ணலான்னு ட்ரை பண்றா. பட் அங்கேயுமே அவளுக்கு லக் இல்ல, கிரெடிட் அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால லோன் கிடைக்காதுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன, வேற வழியே இல்லாம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை போய் மீட் பண்றா. அந்த ஆளு என்னன்னா விதவிதமா வீடு காட்டுறாரு. ஜன்னல்னு இருக்கு, ஆனா அது ஜன்னலுக்கான டிசைன் மட்டும் தான், திறக்கலாம் முடியாதுன்னு சொல்றாங்க. நடக்க வைக்கிறாரு, ஆனா உருப்படியா ஒரு வீட்டை கூட காட்டல. அந்த பக்கம் ஹீரோவோட ஆஃபீஸில், நான் இனி ஓவர் டைம் என்னால் ஒர்க் பண்ண முடியாது, 6 மணி ஆச்சுன்னா நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன்னு சொல்ல, என்னாச்சு வேற ஏதாவது வேலை எதுவும் செட் பண்ணிட்டீங்களோன்னு கேட்க, இல்லை ரூம்மேட் இல்லாதனால 6 மணிக்கு நான் போய் என்னோட பூனைக்கு ஃபீட் பண்ணணும்னு சொல்ல எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபரை எதுக்காக இந்த பாஸ் வேலைக்கு சேர்த்திருக்காரு, எதுக்காக அப்படின்ற கேள்விக்கான பதில் இவங்க தனியா பேசும்போது தான் நமக்கும் கிடைக்குது. இவனோட வாழ்க்கையில சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு, அது ஒத்து போனா மட்டும்தான் நான் இந்த ஜாப்ல சேர்ந்துக்கிறேன்னு சொல்லியிருப்பான். இவன் ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். இப்போ கூட ஒரு புது சாஃப்ட்வேர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்நேரம் பார்த்து நமக்கு பிரச்சனை வேணாம் எதுக்குன்னு சொல்லிட்டு அவரும் அமைதியா இருக்காரு. ஆனா எப்படியாவது இவனுக்கு ஒரு ரூம்மேட் செட் பண்ணி தரணும், அப்பதான் இவனை ஓவர் டைம் வேலை வாங்கலான்னு முடிவு பண்றாரு. அந்த பக்கம் சோகமா நம்ம ஹீரோயினும் ஒரு வீடு கிடைக்காதான்னு வருத்தப்பட்டு இருக்கும் போது அவளோட ஃப்ரெண்டு ஹாரன் கிட்ட இருந்து கால் வருது. உடனே அவளை போய் மீட் பண்றா. என்னடி வீடு கிடைச்சிருச்சா, நிஜமாவான்னு கேட்க, ஆமா என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் அரேஞ்ச் பண்ணா, ஆனா அந்த ஓனர் கொஞ்சம் கிரேசியா, சில ரூல்ஸ்லாம் வச்சிருக்காங்களாம், ரெண்ட் ரொம்ப கம்மி, வெறும் $300 தானா, உனக்கு ஓகேனா மட்டும் ஓகே சொல்லுன்னு அவ சொல்ல, ஓஹோ எனக்கு டபுள் ஓகே, பிரச்சனை இல்லை, நீ நம்பரை மட்டும் கூட நான் போய் மீட் பண்றேன்னு சொல்றா. வீட்டுக்கு போயிட்டு அவ பேக் பண்ணிட்டு இருக்கும்போது தம்பி வைஃப் கேக்க கொண்டு வந்து ஹாப்பி பர்த்டே டு யூன்னு பாட இவளுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவளை மூஞ்ச காட்டுறான். நீ இப்படி பண்றதுனால தான் எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது, உன் கூட என்னால் இருக்கவே முடியாதுன்னு அவன் சொல்ல,
எனக்கு மட்டும் என்ன ஆசையான்னு அவளும் அங்கிருந்து கிளம்புறா. அப்படி போகும்போது தம்பி பொண்டாட்டி பின்னாடியே வந்து, "ஏக்கா போகாதீங்கக்கா, இங்கே இருங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு" சொல்ல, "வாமா மின்னலே, உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா வாட் அபவுட் மீ? உன் புருஷன் ஸ்கூலுக்கு போயிடுவான். நீயும் நானும் வீட்ல இருக்கணும். வீட்டு வேலை ஃபுல்லா நான் தான் பார்க்கணும். உனக்கு சமைச்சு போடணும். உன்னையும் நல்லா பார்த்துக்கணும். நாளைக்கு உன் குழந்தை பிறக்கும். பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையும் பேபி சிட் நான் தான் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ உனக்கு ஜாலியா தானே இருக்கும். கண்டிப்பா நீ என்ன கெட்டவளா ஆக்க பார்க்காத. நான் இங்கேருந்து போகிறது தான் எனக்கும் நல்லது. அதனால இந்த காசை வச்சுக்கோ. உனக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிடு. நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு அங்கேருந்து அவ போயிடுறான். ஹீரோயினுக்கு ஃபோன்லேயே வீடு எங்கே இருக்கு, வீட்டுக்கான பாஸ்வேர்டு என்னன்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்துடுது. அதை பார்த்துட்டு அவள் கரெக்டாக போயிடுறான். ஓப்பனாக இருக்கிற ரூம் தான் உனக்கு. ஒரு ரூம் க்ளோஸாக இருக்குமே, அந்த ரூம் என்னோடது. அதனால நீ அதை எப்போதுமே மைண்ட் பண்ணாத. உன்னோட வேலை என்ன அதை மட்டும் கரெக்டாக பாரு. ஒரு வாரத்துக்கு ஒரு வேளை உன்னோட ஒர்க் எல்லாம் கரெக்டாக இருந்து நமக்கு செட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கான்ட்ராக்ட் போட்டுக்கலான்னு சொல்கிறாரு. இது எல்லாமே இவங்க மெசேஜ்லேயே பேசிக்கிறாங்க. இங்கே ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, வீட் ஓனர் நம்சிஹி ஒரு பெண் தான்னு ஹீரோயின் நினைக்க, ஜிஹோ அப்படின்ற ஹவுஸ்மேட் ஒரு ஆண்னு ஹீரோ நினைக்கிறான். ஃப்ரெண்டு சுஜியை மீட் பண்ணி, எனக்கு வீடெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது, எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், எனக்கு அது போதும். அப்புறம் நான் ஓனரை இன்னும் பார்க்கல, ஓவர் டைம் வேலை போல. ஆனால் ஹோரங் எனக்கு ஒரு பிக்சர் அனுப்பியிருக்கா, இதோ பாருன்னு காட்டுறான். அதில் ஒரு குரூப் ஃபோட்டோ இருக்குது. நடுவில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்கா. அந்த பொண்ணு தான் ஓனர்னு நினச்சிட்டு இருக்கா. அடுத்து அன்னைக்கு நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நடு ராத்திரியில ஹீரோ வீட்டுக்குள்ள வர, அவ்வளோ சுத்தமாக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கே, இப்படி ஒரு ஆணால பண்ண முடியுமான்ற சந்தேகம் கூட அவனுக்குள்ள வருது. அப்போ அங்கே ஒட்டியிருந்த நோட்டையும் பார்க்குறான். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் தூங்க போகிறேன், நாளைக்கு உங்களை பார்க்குறேன்னு. காலையில் ஹீரோ 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கிளம்பி ஆஃபீஸ்க்கு போவான். ஹீரோயின் என்னன்னா ஃப்ரீலான்சராக தானே ஒர்க் பண்ணுறா. அதனால் இஷ்டத்துக்கு 9-10 மணிக்கெலாம் எந்திரிச்சு பார்க்கும்போது அங்கே ஹீரோவும் இல்லை, இவங்க மீட் பண்ணவும் இல்லை. அப்போ அங்கே ஒட்டியிருந்த நோட்டையும் பார்க்குறான். ஆக்சுவலி அந்த பொண்ணோட பேர் என்னன்னு அவள் கேட்டிருப்பாளா, அதுக்கு பதில் தான் சொல்லியிருப்பான் கிட்டின்னு. கூடவே இன்னைக்கு மத்தியானம் லஞ்சில் நம்ம மீட் பண்ணி கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கலாமான்னு இவன் கேட்க, ஓகே, நான் கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக லஞ்சுக்கு நிறைய சாண்ட்விச்சஸை வாங்கி கான்ட்ராக்ட் பேப்பரையும் எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்து நிற்க, அங்கே அந்த ஒரே ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு பேர் நம்ம பிங்கின்னு வச்சுக்கலாம். பிங்கியை பார்த்து, மேடம் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, நான் லேட் ஆயிட்டேனா அப்படின்னு கேட்க, அப்போ அவளுக்கு ஒன்றுமே புரியல. கையில் சாண்ட்விச்சஸை பார்த்து, ஓ டெலிவரி கேர்ளாக இருப்பாளோ அப்படின்னு. ஆமாம் ஆமாம், லஞ்சே முடிஞ்சு, இவ்வளோ லேட்டாக வர நீ கொடு அப்படின்னு வாங்கிட்டு அங்கிருந்து, எனக்கு ரொம்ப வேலை இருக்கும் கூட மொக்க போட முடியாதுன்னு எஸ்கேப் ஆறா. அப்ப ஹோரங் சொன்ன மாதிரி நிஜமாவே இந்த ஓனர் கிரேசி தான் போலையேன்னு அவ திரும்பும்போது டப்புன்னு ஹீரோ மேல மோதிடுறான். 2 பேரும் சாரி சாரி சொல்லிட்டு மூஞ்ச சரியா கூட பார்க்காம அப்படியே மூவ் ஆறாங்க. ஹீரோ அங்கேயே உட்காந்துட்டு வெயிட் பண்ண, ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறா. அன்னைக்கு ஈவினிங் நல்லா கிளம்பி ரெடி ஆயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். அங்க ரைட்டர்ஸ் டீம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இங்க ஹீரோயினோட க்ரஷ்ஷை நம்ம பார்க்குறோம். இவங்க 2 பேருடைய பாண்டை பார்த்து அங்கே இருக்கிறவங்கலாம் கிண்டல் பண்ண, இல்லை இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு 2 பேருமே ப்ளஷ் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க. உங்ககிட்ட பேசணும்னு தனியாக கூப்பிட்டு பேசும்போது ஃபைனலி நம்மளை ப்ரப்போஸ் பண்ண போகிறானோன்னு அவளும் ரொம்ப ப்ளஷ் பண்ணுறான். ரொம்ப நாளாக நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் சொல்கிறதுக்கான டைமே கிடைக்கல, சரி இன்னைக்கு சொல்லான்னு. அது வந்து அப்படின்னு அவன் ஆரம்பிக்க, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற சத்தம் கேட்க திரும்பி பார்த்தா இது நம்ம ஹீரோ. இல்லை நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, நான் போகலாமான்னு கேட்டு அவனும் 2 பேருக்கு நடுவில் பூந்து போகிறான். எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு புரியாமல் ஹீரோயினும், நான் ஒரு வாக் போயிட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம பேசலாமான்னு அங்கிருந்து ஓடி வெளில வந்துடுறான். வெளியில ஹீரோ உட்காந்துட்டு ஃபுட்பால் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஃபுட்பால்னா உயிர், அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப பெரிய ஃபேனு. அவளால கண்ட்ரோல் பண்ண முடியல, அவளும் அவனை ஜாயின் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறான். ஒரு கோல் போச்சோ பார்க்கணும், ஹீரோயினால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவளோட அந்த ஃபேன் பேய் இருக்கே வெளில வந்து ஆடுது. சந்தோஷத்துல அவனை கும்மு கும்முன்னு குமிச்சிட்டு இருக்கான். அவனும் சரி ஃபேன்ஸ் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க போலன்னு அமைதியா இருக்கான். அப்படியே அவங்க பிளேயர்ஸை பத்தி பேசிக்கிட்டே ஒன்னா பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினோட க்ரஷ் அந்த பக்கம் ஃபோன் பேசிட்டு இருக்கதை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இவ ப்ளஷ் பண்ண, நீங்க உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போலாமேன்னு அவன் சொல்ல, இல்ல இன்னும் பாய் ஃப்ரெண்ட் ஆகலைன்னு அவ்வளோ வெக்கப்பட, சரி என்னோட ஆள் எப்படி இருக்கான், நல்லா இருக்கானான்னு கேட்க,
ஆ 10க்கு ஒரு 7 பாயிண்ட் குடுக்கலான்னு அவனும் சொல்ல, "என்ன? இல்ல அவன் 10க்கு 10 அவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்கான்." அப்படின்னு சொல்லி வாய மூடல. ஒருத்தி வந்து அவன ஹக் பண்ண, "ஐ மிஸ் யூன்னு" 2 பேரும் கொஞ்சிக்கிறாங்க. ஏற்கனவே கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா போலன்னு அவ மூஞ்சி அப்படியே வாடி போகுது. சோகமா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹீரோயினுக்கு அந்த கிரஷ் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அவன் ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்ற விஷயத்த தான் இவகிட்ட சொல்ல வந்தானாமா. ஆனா இவ அதுக்குள்ள போயிட்டான்றதுனால சொல்ல முடியலன்னு சொல்ல, இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நீயாச்சும் நல்லா இருப்பான்னு அவளும் விஷஸ் மட்டும் அனுப்பிட்டு அமைதியா இருக்கா. அந்நேரம் பார்த்து நம்ம ஹீரோ ஃபோன்ல பேசிக்கிட்டே பஸ் ஸ்டாப்க்கு வந்து நிக்க, ஹீரோயினை பார்த்ததும் சரி நான் சப்வே கூட எடுத்துக்கிறேன்னு அங்கேருந்து கிளம்பும்போது, இல்லை நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் பஸ்லேயே வரலாமேன்னு அவளும் கேட்க, சரின்னு இவனும் வந்து உட்காந்துக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட நோஸ் கட் வாங்கின ஹீரோயின் ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குன்னு ஃபீல் பண்ண, இட்ஸ் ஓகே. இதுக்கப்புறம் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கறது கஷ்டம்தான். நான் வீட்டில் தான் இருப்பேன், வீட்டை விட்டு ஆஃபீஸில் இருப்பேன். அதனால என்னை பார்த்து எம்பாரசிங்காக ஃபீல் பண்ண அவசியம் இல்லை. இப்படி ஹீரோ அவளை நம்ம ஒரே ஒரு லைஃப்பில் ஆஃப்டர் ஆல் சின்ன விஷயத்துக்கு இப்படி ஃபீல் பண்ணுறதை விட என்ன வந்தால் என்ன, டேக் இட் ஈஸியாக எடுத்துட்டு மூவ் ஆன் பண்ணிகிட்டே போகணுன்ற மாதிரி அழகாக அவளுக்கு புரிய வைக்கும்போது நிஜமாவே இந்த கம்ஃபர்ட் எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு ஷேக் ஹேண்ட் கொடுக்க அவனும் கொடுக்குறான். அப்படியே சிரிக்கும்போது அவளுக்கு என்ன தோணுச்சோ, இனிமேல் நம்ம இவனை பார்க்க போறது கிடையாது, போகும்போது த்ரில்லிங்காக ஏதாவது பண்ணலான்னு நினைச்சாலோ என்னவோ எனக்கே புரியல. அவன் இவ்வளோ நேரம் பேசினதுல இப்பதான் குட்டியா ஒரு ஸ்மைல் பண்ணா, அதை பார்த்தவா என்ன நினைச்சாலோ அவனை பிடிச்சி அப்படி கிஸ் அடிச்சிடுறான். கரெக்டாக பஸ்ஸும் வருது, ஏறி போயிடுறான். ஆனா இவன் என்னவோ பேன்னு பார்த்துக்கிட்டே நிற்கிறான்.